ட்ரெண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட மலையாள நடிகை அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தர்ஷன் இவங்க 2 பேருமே வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்ரெட்டாக அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு. அதில் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னப்பா இது சொல்லாமலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இன்னப்பா இது இப்போலாம் பண்ணக்கூடாதுப்பா, தர்ஷனுக்குலாம் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுங்க, அது முதல்ல இது என்ன நடந்தது, அது கல்யாணமா இல்லையான்றதை நான் சொல்கிறேன், வாங்க என் கூட ட்ராவல் பண்ணலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தர்ஷன் குக் வித் கோமாளி மூலமாகவே ரொம்ப பிரபலமாயிட்டார். அதுக்கு முன்னாடியே கனா படத்தில் நடித்து ஓரளவுக்கு பிரபலமாக இருந்தாலும் குக் வித் கோமாளி அவர் ரொம்ப பீக்கில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ற லெவலில் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் சமயத்தில் இல்லைப்பா நான் ஜெயிக்கலாம் இல்லை, ஆனால் வந்து கூட வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசி ஃபினாலே வரைக்கும் வந்து அவர் வந்து ஜெயிப்பாரா தோப்பாரான்ற அந்த பாயிண்ட் வரைக்கும் நின்றுட்டு இருந்தார் நம்மளோட தர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில படங்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் அவரும் வந்து கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருந்தார். அந்த வரிசையில் இப்போது வந்து நம்மளோட அஞ்சு குரியன் மலையாள நடிகை அது மட்டும் இல்லாமல் நம்ம தர்ஷன் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் வலம் வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து என்ன எல்லாமே ஓகே தான், பொருத்தம்லாம் சூப்பராக இருக்குது, பட் ஆனால் வந்து ஏன் இப்படி தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு விஷயம் சொல்லலாம்ல. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தில் தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே. மிக முக்கியமாக வந்து நம்மளோட தர்ஷனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப வந்து அண்ணன் தம்பி மாரி பழகிட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் அண்ணன். அவருமே இல்லையே, என்ன இது கல்யாணமா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஃபோட்டோவை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு ஆடு ஷூட். என்ன ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடை ஆடு. அதுக்கு வந்து நம்மளோட அஞ்சு குரியனும் நம்மளோட தர்ஷனும் 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆடில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஒரு ஆடு. ஸோ அந்த ஆடில் வந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை இப்போ பிஹைண்ட் த சீன்ஸாக வந்து இங்கே வந்து ஒருத்தங்க வந்து எடுத்து லீக் பண்ணதுனால இது ஒரு லீக்டு ஃபோட்டோஸாகவும் மேட்ச் ஆகிருக்கு. ப்ளஸ் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இருக்கிறதுனால நம்மளோட தர்ஷன் வந்து திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது வந்து ஃபேன்ஸ் யாருக்குமே சொல்லலை, ரொம்ப இது மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய பேர் தர்ஷனுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாலேருந்து நீங்கள் வந்து இருந்துக்கிட்டீங்க, ஆனால் யாரையுமே கூப்பிடாமல் இப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்களே, பட் இருந்தாலும் கூட கங்க்ராச்சுலேஷன் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தர்ஷன் கூடிய சீக்கிரம் இதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் தருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சு குரியன் வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் இப்போ கொஞ்சம் வந்து நடிக்காமல் எங்கேயுமே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில நிறைய படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இவர் திரும்பி வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து இந்த படத்து மூலமாகவோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட் மூலமாகவும் மறுபடியும் ஃபேமஸ் ஆகிட்டு வரதுனால திரும்ப நிறைய படங்களை நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசியல் புரசலாக பேச்சுகள் அடிபட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு உண்மையாகவே கல்யாணம் கிடையாது, அது வந்து ஷூட்டிங். அதை எப்பயும் போல் பார்த்துட்டு எல்லாருமே வந்து எக்ஸாக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.